கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே தேவ சன்னிதானத்தில் நாம் ஒருமித்து கூடி கர்த்தரை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானத்தோடு வந்திருக்கிறேன். ஆனால் அந்த தீர்மானம் எப்படி இருக்குன்னு தான் எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா பயங்கரமான உஷ்ணம், அதிக நேரம் உங்களை இருத்தி வைக்க எனக்கு மனதில்லை. அதனால் சுருக்கமாய் ஒரு தேவ செய்தியை சொல்ல நான் விரும்புகிறேன். இப்படி தான் ஆரம்பத்தில் சொல்லுவீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே போவீங்க அப்படின்பீங்க. எல்லாம் அந்த இருதயத்தில் நீங்கள் பேசுகிறது எனக்கு காதில் நன்றாய் கேட்கிறது. ஆனால் கூடுமான வரைக்கும் நான் என்னை கொஞ்சம் கட்டுப்படுத்தி பார்க்கிறேன். ஆனால் அவசியமானதான் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் நான் வீண் கதையை அந்த கதை இந்த கதையெல்லாம் நான் சொல்லுகிறது இல்லை. உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு சரி அதெல்லாம் விட்டுருவோம். கர்த்தருடைய வசனத்திலிருந்து சற்று நேரம் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். 22 அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா. தலைகளை தாழ்த்துவோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை மறுபடியும் இந்த 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியையும் 22வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை மட்டும் வாசிப்போம். அவர் இவைகளை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா என்றார். அருமையான நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பலருக்கும் பல நேரங்களிலே தரிசனம் கொடுத்ததாக நாம் கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 21 முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பல முறை கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தாராம், காண்பித்தார் என்று கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்க முடியும். வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர், ஜீவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே வேத வாக்கியின்படி உயிரோடு எழுந்த கிறிஸ்து உடனடியாய் பரலோகத்திற்கு ஏறி செல்லவில்லை. என்னையா இப்படி சொல்றீங்க? ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நீங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் போதித்தீர்களே. இப்படி யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை எங்களுக்கு சொன்னீங்க. ஆனால் இங்கே இப்படி சொல்றீங்களே என்று ஒரு வேளை கேட்கலாம். எத்தனை பேருக்கு அந்த ஞாபகம் வந்ததோ தெரியல. 20:17 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு என்ன செய்யல. அப்போ
அவர் ரகசியமாய் பிதாவிடத்திற்கு என்ன செய்தார்? கடந்து போனார். இப்பொழுது வெளியரங்கமாய் சொல்லுகிறார், தாம் உயிரோடு இருக்கிறவராக 40 நாளளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தாராம்? காண்பித்தார். ஏன்னா அவர் உடனடியாய் பரலோகத்திற்கு போயிருப்பாரானால் யாரும் இன்றைக்கு வரைக்கும் நம்ப மாட்டார்கள். ஆயினால் தான் 40 நாள் வரைக்கும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக எல்லாருக்கும் என்ன செய்தார்? காண்பித்தார் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகுதான் அவர் பரலோகத்திற்கு என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டதை நான் வசனத்தின் மூலமாய் வாசிக்கிறேன். நான் இன்றைக்கு காலை வேளையில் உங்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்படி தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு தரிசனமானார், 12 தரிசனமானார், 10 பேருக்கு தரிசனமானார். அதற்கு பிறகு நான் வசனத்தில் வாசிக்கும் போது 12 பேருக்கும் தரிசனமானார், 500 பேருக்கு தரிசனமானார், இன்னும் அநேகருக்கு என்ன செய்தார்? தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தார்? காண்பித்தார். நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் எங்கே இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அப்போஸ்தலருக்கு எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும். பார்த்தீங்களா? இப்ப எல்லாருக்கும் தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. யாருக்கெல்லாம் தரிசனமானார் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசித்தோம். ஆனால் அதை அப்போஸ்தலனாகிய கேபால் பேதுரு இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி, ரகசியமாய் அல்ல, பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே என்ன செய்தார்? நல்ல கவனிக்க வேண்டும். அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் பிரத்யட்சமாக இல்ல, அவர் மரித்தோர்ந்து எழுந்த பின்பு அவரோடு என்ன செய்தவர்களுக்கு, புசித்து குடித்தவர்களுக்கும், அப்புறம் தேவனால் முன்பு என்ன செய்யப்பட்டவர்களுக்கு, நியமிக்கப்பட்டவர்களுக்கும். இப்ப யாருக்கெல்லாம் அவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று முன்பு நியமிக்கப்பட்டதோ, முன் ஏற்பாடு செய்யப்பட்டதோ, அவர்கள் எல்லாருக்கும் அவர் என்ன செய்தார்? காட்சி கொடுத்தார். அதில் பல முறை இயேசு உயிரோடு இருக்கிறதை யார் கண்டது என்றால் அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு மாத்திரமே. பல முறை அவர் தரிசனமானார். அந்த 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, மன்னிக்கணுமா, 21:14 மன்னிக்கணும், 21:14 கீழே இருக்கும். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் 1, 2, 3 என்று சொல்லி வரிசையாய் அவர்களுக்கு
தரிசனம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதில் மூன்றாவது தரிசனத்தில் பேதுருவோடு அவருடைய சீஷர்களோடு கூட தன்னை வெளிப்படுத்துகிறார், தாம் உயிரோடு இருக்கிறதை. அந்த மூன்றாவது தரிசனத்தில் தான் பேதுருவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னிடத்தில் என்னவாயிருக்கிறாயா, அன்பாயிருக்கிறாயா என்று 3 முறை கேட்டார். அவன் சொன்னான், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் சொன்னான், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. 3வது முறை, இயேசுவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று தன்னுடைய கேள்வியை மாற்றி கேட்டார். அதற்கு அவன் சொன்ன பதில், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் என்ன செய்வீர், அறிவீர். எல்லாமுக்கு தெரியும் ஆண்டவரே. அதற்கு பிறகுதான் இயேசு பேதுருவை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். 19ஆம் வசனத்தினுடைய பிந்தின பகுதியில் வாசித்தோம். அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். 22வது வசனத்தில் குறிப்பாய் சொல்லுகிறார், நீ என்னை என்ன செய். அவன் ஏன் அப்படி சொன்னார்? ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்று சொல்லி இயேசுவை பார்த்து யோவானுடைய காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு தான் இயேசு சொன்னார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்ன என்ன செய். நீ மற்றவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நீ என்ன செய், பின்பற்றுவ. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் காணப்படுகிறார். அவங்க இவங்க அருமையானுள்ளே மற்றவருடைய விழுகை அல்ல, மற்றவர்கள் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறார்களோ இல்லையோ என்பது நம்முடைய காரியம் அல்ல. ஒருவனை விழாமல் இருக்க காத்து கொள்ள கர்த்தருக்கு என்ன உண்டு, வல்லமை உண்டு. ஆனால் நாம் நம்முடைய காரியத்தை கவனிக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை நான் எவ்விதமாய் பின்பற்றுகிறேன். அருமையானே, கர்த்தரை பின்பற்றுகிறதற்கு கர்த்தர் ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நல்ல கவனிங்க. 1 பேதுரு 2:21 நான் வாசிக்கும் போது, இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை. அப்ப பின்பற்ற வேண்டுமானால் மற்ற மனுஷருடைய மாதிரியை பின்பற்றக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் வாலிபர்களுக்கு ஹீரோ நிறைய இருக்காங்க. சினிமால ஹீரோ, கிரிக்கெட்ல ஹீரோ, இன்னும் பல காரியங்களிலே தங்களுக்கு ஹீரோவாய் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு முன்பதா என்னது, ஜீரோ. இந்த ஒரு ஹீரோ தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். இவரை பின்பற்றுகிறோமா? இவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் நமக்கு கிடைக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியே என்ன செய்வான். அப்ப அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான். நல்ல கவனிக்க வேண்டும். இருள் அவனை பற்றி கொள்ளாது. ஏனென்றால் அவன் இருளிலே இருந்துதான் வெளிச்சத்திற்கு என்ன செய்தவன், வந்தவன். எபேசியர் 5:8 வாசிக்கிறோம், முக்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் 1 பேதுருவிலே சொல்லும் போது அங்கே கர்த்தருடைய வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என்ன செய்திருக்கிறார். நல்ல கவனிக்கணும். நான் இத்தனை வசனங்கள் சொல்லுகிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் குறித்து வைத்து அது வீட்டில் போய் பாஸ்டர் ஏதோ நிறைய வசனம் சொன்னார் சொல்லிட்டு இருக்காதீங்க. எதற்கு சொன்னார் என்பதை யோசித்து வாசித்து பாருங்கள்.
நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து, நீங்க முற்காலத்தில் எப்படி இருந்தீர்கள்? அந்தகாரமா இருளின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள், இரவுக்கு இருளுக்கு உள்ளானவர்களாய் காணப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். இந்த இருளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, நல்ல கவனிக்க வேண்டும். இருள் என்பது பிசாசை காட்டுகிறது. பிசாசுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை கொண்டு அவன் கிரியை செய்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் பாவத்தில் மனுஷரை கட்டி அதிலிருந்து அவர்களை விடுபட அவன் விடுகிறதே இல்லை. நீங்க கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அங்கே 13வது வசனத்தில் 12 வாசிங்கம்மா. ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஹல்லேலூயா. எங்கிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார்? இருளின் அதிகாரத்திலிருந்து. பிசாசு விடமாட்டேன் என்று பிடித்து கொண்டு இருக்கிறார். அந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? கிருபையாய் விடுதலையாக்கி இருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே என்ன செய்வீர்கள்? விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னாரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்க. அவர் விடுதலையாக்கினவர். எதற்கு விடுதலையாக்கினார்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே என்ன செய்வதற்கு? பங்கடையும்படியாய். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஒளியிலே காணப்படுகிறார்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய அவர்களோடு கூட நம்மையும் சேர்க்கும்படியாய் கர்த்தர் இருளிலே இருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. ஆயினத்தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது 8:12 இருந்து, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு கூட்டி சேர்த்து சொல்ல நான் விரும்புகிறேன். என் இருதயத்தின் ஆழத்தில் இந்த வசனம் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறபடியினால் வாசிப்போமா? அங்கே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் என்ன இல்லை. பார்த்தீங்களா? தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? ஒளியாயிருக்கிறார். நீங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை இது அப்படியே வைங்கமான்னு நீங்க திருப்பிட வேண்டாம், அதுல நானே சொல்லுகிறேன். அங்கே 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் என்ன செய்கிறவர்? அப்படிப்பட்டவரிடத்துல இருள் செல்லுமா? அவரிடத்துல எவ்வளவேனும் என்ன இல்லை? இருள் இல்லை. இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நாங்கள் அறிந்தும் கேட்டும் உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷித்தவைகள் இருக்கிறது. அடுத்த வசனம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் நம்ம என்னபடி நடவாமல்? சத்தியத்தின்படி நடவாமல். பார்த்தீங்களா? அப்ப இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். வெளிச்சத்தில் நடக்க வேண்டியவர்கள். நாம் எப்படி நடக்கிறோம்? அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் கர்த்தர் சொல்வார், நீ என்னை பின்பற்றி வா. பின்பற்றுகிறவன் எப்படி இருப்பான்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், நல்ல கவனிங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்ன செய்யணும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும்.
இயேசுவின் மாதிரியை பின்பற்ற வேண்டும். அதைத்தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஊழியம் செய்கிறவங்க, பாஸ்டர் எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கும் இதுக்கு எனக்கு என்னையா இருக்குன்னு கேட்கலாம். அது ஒரு ஊழியம். ஆனால் எது ஊழியம் தெரியுங்களா? கர்த்தரை ஆராதிப்பது ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார் கிருபையாய். தேவதூதர்களும் இந்த ஆராதனை என்ன செய்கிறார்களாம்? உற்று கவனிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் ஊழியம் செய்கிற கர்த்தரை ஆராதிப்பது ஒரு ஊழியமாய் இருக்கிறது. அந்த ஊழியம் செய்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். பின்பற்றுகிறது மட்டுமல்ல, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனோ இயேசுவோடு எப்பொழுதும் தொடர்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்கும் கர்த்தருக்கும் ஐக்கியம் இல்லாவிட்டால் நாம் இல்லாமற் போய் விடுவோம். அவரோடு ஐக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லியோ இருளிலே நடந்தால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் என்று சொன்னாரே. இந்த காலையில அவரை பின்பற்ற வேண்டும். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேயும் காணப்பட வேண்டும். அப்படி செய்கிறவர்களுக்குத்தான் கர்த்தர் சொன்னார், என் பிதா அவர்களை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். ஐயா, பிதாவாகி தேவனாலே கனப்படுத்த விரும்புகிற மனுஷர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிதா நம்மை கனப்படுத்துகிற காரியம். எப்படி கனப்படுத்துவார்? நல்லது, உண்மை, உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன செய். மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற மற்றொரு வார்த்தை, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்கள் என் பிதாவினால் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற என்னத்தை ராஜ்யத்தை என்ன செய்யுங்க? சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவராய் காணப்படுவார். அவருடைய ராஜ்யத்தில் போகணுமானா அவரை பின்பற்றணும். ஐயா, உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு பேதுருவை போல ஒரு ஆசை, ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? லாப நஷ்ட கணக்கெல்லாம் கேட்குறாங்கல்ல, பேதுருவும் கேட்டார். வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். யார்கிட்ட கேட்டான்? இயேசு விட்டே கேட்கிறான். ஐயா, எல்லாத்தையும் விட்டுட்டு உமக்கு பின்னாடி வந்தமே, என்னத்தை விட்டான்னு பார்ப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 4:18 மேல இருக்கும் அந்த வசனம். கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளையும் படவுகளையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்ப எல்லாத்தையும் விட்டாங்களா? கேட்கறது நியாயமா இல்லையா? என்ன இல்லை, என்னையவே ஒரு மாதிரி பார்க்குறீங்க, வேற ஏதாவது சொல்லிடுவாருன்னா நல்ல கவனிங்க. கேட்டது நியாயமான ஒரு கேள்விதான். ஆண்டவரே படகை விட்டோம் அப்படின்னு என்னது? என் தொழிலை விட்டுட்டேன், என் தொழிலுக்கு காரணமாக இருக்க படகையும் விட்டேன், வலையும் விட்டுட்டேன், என் வீட்டையும் விட்டுட்டு வந்திருக்கான். ஆண்டவரே எனக்கு என்ன? அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதே 19ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத சற்று கவனிப்போம். வாசிப்போமா? அங்கே 28வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும்
இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியா? அப்போஸ்தலராகிய 12 பேரே, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது நீங்களும் என்னை பின்பற்றினீர்களே, நீ என்ன செய்வீங்கன்னு சொன்னா 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக நான் உங்களை என்ன செய்வேன், வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இப்ப உலகத்துல படிப்பறியாதவர்கள் தான், ஒன்றுமில்லாதவர்கள் தான். ஆனால் கர்த்தரை பின்பற்றினதுனால இந்த வசனத்தில் வாசித்தோமே, என் பிதாவானவர் உங்களை என்ன செய்வார், சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படிக்கு நான் என்ன செய்வேன், அருள் செய்வேன் என்று சொன்னாரே. அப்படி உட்கார வைத்து 12 கோத்திரங்களை அவர்கள் என்ன செய்வார்கள், நியாய தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். அடுத்த வசனத்தில் இப்படி சொல்கிறார், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் என்ன செய்வான். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? சொல்லுங்க. அப்ப ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நூறத்தனையாய் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாரு, நித்திய ஜீவனும் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் தானே? சும்மா கொடுத்துருவாருன்னு நினைச்சீங்களா? வாசிப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். நம்ம நினைச்சிருக்கோம் ஆண்டவர் அள்ளி கொடுத்துருவாருன்னு. வாசிப்போம் 29ஆம் வசனத்திலிருந்து. அதற்கு இயேசு என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ இப்பொழுது இன்மையிலே, சும்மா கிடைச்சிரும் நினைச்சீங்களா? நூறத்தரையாய் கிடைக்கணும் சொன்னப்ப ரொம்ப சந்தோஷம் தானே? இங்க ஒரு வார்த்தை சேர்த்து எழுதியிருக்கிறார் மார்க்கு. என்ன மார்க்கு? இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாய். இன்னும் ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்யறாரு. அவர் வஞ்சிக்கிறவர் அல்லங்க. நல்ல கவனிங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவோ உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன், ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தில் துன்பமே இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லையே. நல்ல கவனிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டாரா, கேட்கப்பட்டது. அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் என்ன செய்தார், பாடுபட்டாராம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர், உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நமக்கு வருகிற எல்லா சோதனையும் நமக்கு நன்மை என்று மாத்திரம் அறிந்து கொள்ளுங்க. அது எந்த சோதனையாயிருந்தாலும். வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் அவனுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஜீவ கிரீடத்தை அவனுக்கு என்ன செய்வார். இப்ப நமக்கு வருகிற எல்லா சோதனையும் கர்த்தர் அனுபவித்தார். அந்த வழியாய்த்தான் கடந்து போனார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற வேளையில, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே.
அவர் திராணிக்கு மேலாய் உங்களை என்ன செய்யாமல் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கு வழியையும் கர்த்தர் என்ன செய்கிறார். மலையாளத்தில் ரொம்ப தெளிவாயிருக்கு. ஒரு போக்கு வழியை அவன் நீங்களுக்கு வேண்டி உண்டாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போக்கு வழியை உண்டாக்குறவரா? இங்கே கர்த்தருடைய வசனத்தில் தமிழ்ல வாசிக்கிறோம். சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டு பண்ணுகிறார். இந்த காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நாம் அவரை பின்பற்றினால் பரலோகத்தில் நீங்களும் நானும் என்ன செய்யப்படுவோம்? கனப்படுத்தப்படுவோம். இந்த உலகத்தில் கர்த்தர் எல்லா நன்மையும் நமக்கு தருவார். நாம் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் என்ன வைக்கணும்? நம்பிக்கை வைக்கணும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மாத்திரம் அல்ல, அவரை பின்பற்றணுமானால் ஒரு காரியம் செய்யணும். வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? மத்தேயு 16:24 வசனம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்க வசனத்தில் என்ன வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னைத்தான் வெறுத்து. யார் சிலுவைய? அவனுடைய சிலுவை. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது எப்படிப்பட்ட சிலுவைன்னு தெரியாது. அந்த சிலுவையை அவர்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா அதுதான் நியதியாக இருக்கிறது. தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டார் இங்க மத்தேயு. அதை லூக்கா சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். லூக்கா 9:23 வசனத்தை நான் வாசிக்கலாம். நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய வசனத்தை. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை டெய்லி, ஐயா, வாரத்தில் ஒரு நாள் அல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை அல்ல, எப்பெல்லாம்? அனுதினமும். நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை வேற ஒருத்தர் சுமக்க முடியாது ஐயா. இயேசு சுமந்த சிலுவையை கொண்டு போவதற்கு அவர் கீழே விழுந்த வேளையில அங்கே சீமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை பிடித்து பலவந்தமாய் அவனை சுமக்க வைத்தார்கள். அதை போல வேறொருத்தர்கிட்ட நம்ம சிலுவையை கொடுக்க முடியாது. நம்ம மனைவி கிட்ட கொடுக்க முடியாது, நம்ம பிள்ளைகிட்ட கொடுக்க முடியாது. நாம் தான் கடைசி வரைக்கும் சுமக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. அப்படி சுமந்தால்தான் நம் இறுதியிலே கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு காரியம் செய்யணும். பின்பற்றுகிறவன், யோவான் எழுதின சுவிசேஷம் 10:4 வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:4. அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு என்ன செய்கிறது? நல்ல கவனிப்போம். நம்ம அவருக்கு பின்பற்றுகிறது பெரிய காரியம் அல்ல, பின்பற்றலாம். ஆனால் பின்பற்றும் போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. நம்முடைய செவியை அவர்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும்படியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க சோதனை வேளைகளில, போராட்டத்தின் வேளைகளில, நெருக்கப்படுகிற வேளைகளில் எல்லாம் கர்த்தரே எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிட வேண்டாம். இந்த கர்த்தர் எனக்கு என்ன செய்துட்டார், இப்படிதான் அவர் செய்யணுமா, இந்த சோதனையின் வழியாய்த்தான் என்னை நடத்த வேண்டுமா என்று ஒரு வேளை கேட்கலாம். ஆனால் அந்த சோதனையிலும் கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்கிறவர் தெரியுமா? பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். எலியா, நல்ல கவனிங்க, எலியா கர்த்தருடைய ஊழியக்காரன் தான்.
வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 850 பேரை கொலை செய்தவன் தான். ஆனால் ஒரு இயேசபேலுடைய வார்த்தைக்கு பயந்து ஓடுகிறான். நிற்காமல் தன் வேலைக்காரனையும் நிறுத்திவிட்டு ஓடுகிறான். ஒரே பெண்ணும் தேவ பர்வத வரைக்கும் போய் அங்கே ஒரு கெபிக்குள்ளே பதுங்கி கொண்டான். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். போதும் ஆண்டவரே, போதும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, என் ஜீவனை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். இந்த காலை வேளையில கர்த்தர் யாரோ ஒரு சிலரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், போதையா என் ஜீவ வாழ்க்கை, இந்த உலகத்தில் நான் பட்ட பாடுகள் போதும், உபத்திரவம் போதும், நிந்தைகள் போதும், அவமானங்கள் போதும், நெருக்கங்கள் போதும், ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. அந்த வார்த்தையை சொல்லி உங்களை திடப்படுத்தும்படியாய், உங்களை சோர்ந்து போக அல்ல, உங்களை திடப்படுத்தும்படியாய் நான் விரும்புகிறேன். வசனத்தை நான் வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வசனத்தை 15 அங்கே வசனத்துல முதலாவது 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இல்லை, அக்கினிக்கு பின்பு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அது எலியா கேட்டபோது நல்ல கவனிக்க வேண்டும். ஏற்கனவே இயேசபேலுடைய வார்த்தைக்கு பயந்து ஓடி வந்து கெபிக்குள்ளே காணப்பட்டவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டது. புசித்து குடித்து படுத்தான், மறுபடியும் கொடுக்கப்பட்டது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நல்ல கவனிங்க, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். காலத்துக்கு முன்பே நீ எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஏன் விரும்புகிறாய்? இன்னைக்கு அநேகருக்கு இப்படிப்பட்டதான ஒரு கேள்விதான் வருகிறது. நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறேன்? என்னால் என்ன பிரயோஜனம்? என்னால் ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை. இல்லை, கர்த்தருக்கு பிரயோஜனம் உண்டு. மனுஷருக்கு நீ பிரயோஜனம் இல்லாமல் போவா என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்க. ஆனால் மனுஷருக்கும் கர்த்தருக்கும் உன்னை கொண்டு ஒரு பிரயோஜனம் ஒன்று உண்டு. பயந்து கொண்டிருந்த இந்த எலியாவுக்கு இன்னும் பயம் கூடிற்று. எப்படி தெரியுமா? 11வது வசனத்தை வாசிப்போ. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் என்ன செய். நல்ல கவனிக்கணும். உள்ளே இருக்கிறவனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ உள்ளே இருந்து வெளியே வந்து எங்கே நில்? பர்வதத்திலே நில். ஏன்? அப்பொழுதுதான் கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியும்? நீ கேட்க முடியும். ஐயா, நீ தேவ சத்தத்தை கேட்கணுமானால், கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற சத்தத்தை நீ கேட்க வேண்டுமானால் நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் நிற்கணும். கர்த்தர் எல்லா இடத்திலும் பேசுகிறவர் அல்ல. நான் உங்களுக்கு உதாரணத்தையும் சொல்லுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கு நேராக நான் வருவோம். ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். வாசிப்போமா? 22வது வசனம், 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். மன்னிக்கணும். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. அவர், நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கு போ. நல்ல கவனிக்கணும். பர்வதத்தில் வந்து நிற்க சொன்னவர் எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார், நீ பள்ளத்தாக்குக்கு போ, அங்கே நான் உன்னோடு என்ன செய்வேன்? பேசுவேன். கர்த்தர் பேசுகிறதற்கு சில இடத்தை வைத்திருக்கிறார். ஐயா, இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். எரேமியா 18 முதல் வசனத்திலிருந்து வசனத்தை எடுத்து பாருங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்,
நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு என்ன செய்வேன். எங்கெல்லாம் கர்த்தர் பேசுறாருன்னு பாருங்க. நீ வெளியே வா, பர்வதத்துல நில்லு, அங்கே உன்னோடு என்ன செய்வேன், பேசுவேன். பள்ளத்தாக்குக்கு போ, அங்கே உன்னோடு பேசுவேன்னு சொன்னாரு. குயவன் வீட்டுக்கு போ, அங்கே உன்னோடு கூட பேசுவேன்னு சொன்னாரு. இன்னும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல்லு. அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே என்ன செய், தரித்து நில்லையா. நீ கர்த்தருடைய சத்தம் கேட்கணுமானால் நல்ல கவனிக்கணும். வேலைக்காரனோடு இருக்கிற உறவு வேண்டாம். நீ பிரிந்து தனியாய் தீர்க்கதரிசியோடு இருந்தால் தான் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும். தேவன் தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு இந்த காலை வேளையில் பேச விரும்புகிறார். நான் ஆயத்தம் பண்ணி வந்த செய்தியை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் தீர்க்கமாய் சொல்லுவேன். நான் வேண்டுமான அந்த நோட்டை உங்களுக்கு தரேன், எடுத்து பாருங்க. நான் சொல்லுகிற வசனம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி. சில வசனங்கள் மட்டும்தான் இருக்கும். ஏன் என்னை பெருமைப்படுத்தி கொள்ள நான் சொல்லவில்லை. தேவாவியானவர் உங்களோடு பேசுகிறார். எனக்கு ஞாபகம் முட்டுகிறபடி நான் அந்த வசனங்களை சொல்லுகிறேன். எலியாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ வெளியே வா, பர்வதத்தில் நில்லு, அங்கே உன்னோடு கூட என்ன செய்வேன், பேசுவேன். என்ன பேசுவாரோ என்று பயந்து நடுங்கினவனுக்கு இன்னும் நடுக்கம் உண்டாயிற்று. அந்த வசனத்தை வாசிங்க, 11ஆவது வசனம். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், அவரை முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதோ, கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. இருங்கம்மா, இங்க வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இதோ கர்த்தர் கடந்து போனார். யாரை கடந்து போனார்? எலியாவை கடந்து போனார். கடந்து போவதற்கு, அவர் கடந்து போவதற்கு முன்பாக எது போயிற்று? அங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. பெருங்காற்று வந்ததுனால தானே சீஷர்கள் பயந்தாங்க. போதகரே, உமக்கு என்ன இல்லையா, கவலை இல்லையா, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மாண்டு போகிறோம் என்று சொன்னார்களே. காரணம் என்ன? பயங்கரமான காற்று வீசிற்று, எதிர்காற்று வீசிற்று. இங்கே சொல்லப்படுகிறது பெருங்காற்று வந்தது. அதிலேயும் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவே இல்லை. அடுத்த வசனம், காற்றுக்கு பின்பு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, பெருங்காற்று வந்தது. எலியாவுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும் பெருங்காற்றை கண்டு. அடுத்து பூமி அதிர்ச்சி வந்தது. எலியாவுக்கு இன்னும் பயத்தின் மேல பயம். அடுத்தது வசனத்தை வாசிங்க, பூமி அதிர்ச்சி பின்பு அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இல்ல. இன்னும் பயத்தின் மேல் பயம். அக்கினிக்கு பின்பு அமர்ந்த ஒரு மெல்லிய சத்தையா. இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை பயமுறுத்துகிறார் நினைக்க வேண்டாம். எலியா பயந்திருந்த சூழ்நிலையில கர்த்தர் அமர்ந்த மெல்லிய சத்தத்துல எலியாவோடு கூட பேசுகிறார். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இங்கே சொல்லுகிறார் 13ஆவது வசனத்தில், இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இங்கே உனக்கு என்னையா வேலை? நீ செய்ய வேண்டிய வேலை பெரியது. இந்த வேலை அல்ல, பெரிய வேலைக்காய் நான் உன்னை வைத்திருக்கிறேன்.
3 காரியம் செய்யணும். ஒன்று, அங்க வசனத்துல வாசிக்கிறோம் 15வது வசனத்திலிருந்து, வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை தமஸ்குவின் மேல் சீரியாவின் மேல் ராஜாவாக முதல்ல அபிஷேகம் யாருக்கு? ஆசகேலுக்கு. இரண்டாவது, நிம்சியின் குமாரனாய் யெகூவை இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ண 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டும். அடுத்த மூன்றாவது, ஆபேத் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை என்ன செய்? உன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக என்ன செய்? எவ்வளவு பெரிய வேலையை கர்த்தர் அவன் கையில கொடுக்கிறார் பாருங்க. ஆனா இவனுக்கோ என்ன இல்லை? ஜீவிக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. போனா போது சீக்கிரத்தில் என்னை எடுத்துக்கொள். இது மாத்திரம்தானா? கர்த்தர் அவனுக்கு என்று ஒரு மகிமையான காரியத்தை வைத்திருந்தார். வசனத்தை வாசிப்போமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை மகிமையாய் தம்மிடத்தில் சேர்த்து கொண்ட சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? அங்க 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் பார்த்து கொண்டு நின்றார்கள். யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். கடைசியாய் அவனை கொண்டு ஒரு அற்புதம் நடந்தது. எது? என்ன அற்புதம்? யோர்தானிலே தண்ணீர் என்ன செய்தது? 2ஆய் பிரிந்து போயிற்று. உங்களை கொண்டு ஒரு அற்புதம் செய்ய கர்த்தர் விரும்புகிறாரே. இதற்கு நீங்கள் பாத்திரவான்கள் அல்ல என்று சொல்லி தள்ளிப்பட வேண்டாம். எனக்கு தகுதி இல்லை என்று சொல்ல வேண்டாம். மாத்திரமல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிக்கவும் வேண்டாம். உங்களை கொண்டு ஒரு மகிமையான காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கவனிப்போ. முதலாவது ஒரு அற்புதம் நடந்தது. யோர்தான் 2ஆய் பிரிந்தது. உங்களுக்கு தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகத்தில் முதல் முறை யோர்தான் 2ஆய் பிரிந்த போது நடந்த காரியம் என்ன? உடன்படிக்கை பெட்டியை தோளின் மேல் சுமக்கிற ஆசாரியனுடைய உள்ளங்கால் பட்ட போது யோர்தான் 2ஆய் பிரிந்தது. மறுபடியும் 2ஆய் பிரிய கர்த்தர் எலியாவை பயன்படுத்துகிறவராய் காணப்பட்டார். தன் சால்வை எடுத்து முறுக்கி அவன் யோர்தானை அடித்த போது யோர்தான் என்ன செய்தது? 2ஆய் பிரிந்து போயிற்று. அவர்கள் 2 பேர் அக்கறைப்பட்டார்கள். கடைசியாய் கேட்கிறான் எலிசாவை பார்த்து, எலியா, உடைய கடைசி ஆசை என்ன? நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். நீ என்னத்தை விரும்புகிறாய்? ஆண்டவரே, உம்முடைய சால்வி எனக்கு தாரும், அதைத்தாரு, இதைத்தாரும், உங்க சொத்து சுகத்தை தாரும். அதெல்லாம் கேட்கல. நான் கேட்ட ஒரே ஒரு காரியம், உண்மையில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். மேலானதை நாடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டையா. உலகத்துக்குரியது அல்ல. எனக்கு பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், டாட்டா கார் வேணும், அல்லது அங்கே விலையேற பெற்ற கார் எல்லாம் கோடிக்கணக்கில் விற்கிது, அதெல்லாம் வேணும். அதெல்லாம் கேட்கல. உண்மையில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு என்ன இருக்கணும்? கேட்டவை யார் தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் ஐயா. அவன் சாப்பிட்டா கை கழுவுவானே, அதுக்கு தண்ணீர் வார்த்தவன். யாருக்காயிலும் ஜெபம் பண்ணிட்டு அவன் கை கழுவ வேண்டுமே, கையை நீட்டுவான். எலிசா தண்ணீர் வார்ப்பான். சாதாரண வேலை. பின்பற்றியே போகிறான். தன் எஜமானை விடவில்லை, அவனை தொடர்ந்து போகிறான். நடந்த காரியம் என்ன? அங்க வசனத்தில் வாசிக்கும் போது 11வது வசனம், அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதங்களும் குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே ஹல்லேலூயா ருதனமா சந்தன ரிபா ரகதா. இந்த காலை வேளையிலே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே,
கர்த்தருடைய மகிமையாய் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்க நினைத்திருக்கும் போது அந்த திட்டத்திற்கு நேர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சங்கீதம் பேசும்போது நீங்க எத்தனை பேர் கவனித்தீர்களோ தெரியவில்லை. ஒரு வசனம் வந்தது மீகாவின் புஸ்தகத்தில், கர்த்தருடைய வழிகள் சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. கர்த்தருடைய வழி எங்கே இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வழி எங்கே இருக்கு? சுழல் காற்றிலே. சுழல் காற்றிலே சிக்கிற எந்த பொருளும் சுழண்டு கொண்டே இருக்கும், அப்புறம் தான் மேலே போகும். எலியா அப்படி போனாரா? இல்லை. அப்படி சொல்லி விட்டா எலியாவுக்கு என்ன வந்திருக்கும்? இந்த ராட்டினத்தில் சுற்றுவாங்க, இந்த சர்க்கஸ் அங்கே இங்கேன்னு வரும்போது பொருட்காட்சி போடும்போது ராட்டினத்தில் போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சில பேர் கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துக்குவாங்க. ஏன்? பயம். ரெண்டாவது என்ன செய்யணும்? வயிற்றுல இருக்கிறதெல்லாம் கொமட்டும், இங்கிருந்து மேலே இப்படி தூக்கிட்டு போகுதே. எலியாவுக்கு அப்படியெல்லாம் இல்லை, பத்திரமாய் கர்த்தர் கொண்டு போனார். நான் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், சுழல் காற்றிலே அகப்பட்ட எந்த ஒரு பொருளும் மேலே தான் போகுமே இல்லாதபடிக்கு கீழே என்ன செய்யாது, வரவே வராது. ஆனால் எலியா மேலே சுழல் காற்றிலே போகிறார். எலியா போர்த்து கொண்டிருந்த சால்வை மேலே இருந்து என்ன செய்கிறது? கீழே இறங்கி வருகிறது. அதுதாயா கர்த்தருடைய வல்லமை. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வல்லமையை நீங்க பார்க்க விரும்புகிறீர்களா? கர்த்தர் உன்னதத்திலே இருந்து ஒரு பலத்தின் ஆவியானவரை உங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களிலே சகலவற்றையும் செய்ய போதுமானவராய் காணப்படுகிறவர். மறுபடியும் அந்த எலிசா அந்த சால்வை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அதே யோர்தானுக்கு வந்தான். அது எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்தான். மறுபடியும் யோர்தான் என்ன செய்தது? ரெண்டாய் பிளந்தது. அக்கறைக்கு கடந்து போனார். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரும் ஓடி வந்து அவன் பாதத்தில் விழுந்து, எலியாவின் ஆவி இவனுக்குள்ள என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது என்று கண்டுகொண்டார்கள். ஐயா, உங்கள் மேல் வந்திருக்கிற ஆவியானவர் உன்னதத்தின் ஆவியானவர், விடுவிக்கிற ஆவியானவர், உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறாரே. அந்த எலியா மறுபடியும் பூமிக்கு வந்தாரா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவை யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக. ஹல்லேலூயா. சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த எலியா மறுபடியும் மோசேயோடு கூட சேர்ந்து எங்கே வருகிறார்? அந்த உயர்ந்த மலைக்கு இறங்கி வருகிறார். யாரை பார்க்கும்படிக்கு? இயேசுவை பார்க்கும்படிக்கு. அங்க வந்து என்னையா பேசினாங்க? அங்க வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை வாசிப்போமா? அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்கலாம், பார்ப்போமா? பேசுகிறவர்களாய் காணப்பட்டால் என்றுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 30-31 வசனங்கள். அப்பொழுது மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவரோட சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து. நல்லா இருக்கா? உங்க வீட்டுக்கு வந்து யாராயினும் ஒருத்தர் மரணத்தை குறித்து பேசினா எப்படி இருக்கும்? இவன் எப்படா வெளியே விட்டு போவான்?
யோசிப்பீங்களா, யோசிக்க மாட்டீங்களா? கண்டிப்பா எல்லாருக்குள்ள உண்டு. இங்க பரலோகத்திலிருந்து வந்த 2 பேரும் இயேசுநாதர்கிட்ட என்ன சொல்ல போறாங்க? எருசலேமிலே அவர் நிறைவேற்ற போகிற பாடுகளை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து என்ன செய்தார்கள்? பேசி கொண்டிருந்தாங்க. அப்ப மறுபடியும் அவங்க போயிட்டாங்க. இந்த 2 பேரும் 2 காரியத்திற்கு நிழலாய் காணப்படுகிறார்கள். இயேசுவை குறித்த நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறவன் தான் மோசே. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும், ஆயினத்தால் லூக்கா 24 எம்மாவூருக்கு போகிற சீஷரோடு கூட அவர் சொல்லும் போது சொன்னார், மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து என்ன செய்திருக்கிறது? நல்ல கவனிங்க. மோசே பேசி இருப்பது என்ன? நான் சொல்லுகிறேன், நியாய பிரமாணத்தில் நிறைவேற்ற போகிற பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று அவரோடு கூட பேசி. என்னையா சொல்றீங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அவர் உன் தலையை நசுக்குவார். யார் நசுக்கிறது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதை சுட்டி காண்பிக்கிறார். அவருடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத அவர் வசனத்தை சுட்டி காட்டினார். எலியா தீர்க்கதரிசன ஆகமங்களிலே அவரை குறித்து சொல்லி இருக்கிறத அவருக்கு ஞாபகம் முட்டினார்கள். இதெல்லாம் சொல்லி இருக்குப்பா. ஆகினாலே நீ இந்த எருசலேமிலே பாடுகளை நீ என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும் என்று அவரை பலப்படுத்தினார். ஆயினத்தான் அது முதற்கொண்டு இயேசு என்ன செய்தார் தெரியுமா? தாம் எருசலேமில் நிறைவேற்ற போடுகிற பாடுகளை குறித்து நம்முடைய பிள்ளைகளோடு கூட என்ன செய்தார்? சீஷரோடு பேசிக்கொண்டே இருந்தார். இந்த காலை வழியில் ஒன்று சொல்லுகிறேன், பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ என்னை பின்பற்றி வா. இந்த காலையில் நம்மில எத்தனை பேர் கர்த்தரை பின்பற்ற, அவருடைய அடிச்சூடலை தொடர்ந்து வர நாம் தீர்மானம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை பின்பற்ற வேண்டும். இங்கே நாம் கர்த்தரை பின்பற்றினால் பரலோகத்திற்கு போகும்போது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்களாம்? பின் செல்கிறவர்களாய் காணப்பட்டார் என்று வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் அவரோடு பின் செல்லும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கையா பரலோகத்தில். இந்த உலகத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால நமக்கு அவமானங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், ஏமாற்றங்கள் வரும், தோல்விகள் வரும், இழப்புகள் வரும். எது வந்தாலும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசங்களோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ, அதிகாரங்களோ, எவைகளானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன். இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளையே, அவரை பின்பற்றுகிறதில் ஒரு தீர்மானம் தேவை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை மாத்திரம் நான் பின்பற்றுவேன். ஆண்டவரே, கர்த்தரவனை சொல்ல காரணம் ஒன்று இருந்தது. இயேசு பிடிக்கப்பட்ட போது எல்லாரும் ஓடி போனார்கள். இயேசு கட்டப்பட்டவராய் பிலாத்துவிடத்தில் கொண்டு போகப்பட்ட போது பேதுருவோ தூரத்திலே பின் செல்கிறவராய் காணப்பட்டார். இயேசு உயிரோடு எழுந்தார் என்று பார்த்தபோது மீன் பிடிக்கும்படியாய் கடலுக்கு கடந்து போய்விட்டார். ஆயினால் தான் அவனை தேடி வந்தாரையா. ஏன் என்கிற காரியத்தை அடுத்த வாரத்தில் உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த காலை வேளையில ஒன்றை அறிந்து கொள்ளுங்க. இந்த சூழ்நிலைகள் வந்தபடியினால் தான் பேதுருவை தேடி கர்த்தர் வருகிறார்.
பேதுருவே, அவன் காரியத்தை குறித்து நீ பேச வேண்டாம், உன்னுடைய காரியம் என்ன, என்னை பின்பற்றி வா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்னை பின்பற்று. நீ இங்கே ஒருவேளை இழப்புகளும் ஏமாற்றுகளும் தோல்விகளும் அனுபவித்தாலும் பரலோகத்தில் இரட்டிப்பான சந்தோஷத்தை தர வல்லவர். மேன்மையான ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைப்பார். அந்த இடத்துல போகிறதற்கு ஆயத்தப்படுவோமே. ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வர கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் திட்டவட்டமாய் பேசி இருக்கிறீர். நாங்கள் செய்ய வேண்டிய காரியமை பின்பற்ற வேண்டும் என்பது உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளையும் பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்ளும். நம்முடைய கிருபை வெளிப்படட்டும், எங்களை மறைத்து நடத்தும். இந்த வாரம் முழுவதும் நம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.